நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருடைய இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீ கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமாக வந்திருக்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் நீ பேசுகிறார். வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமனே திரும்பி போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருத்தரோடும் இடைபடும்படியாக இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் அவர்களோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அவர் பெருகணும். யார் பெருகணும்? கர்த்தர் பெருகணும், நாம் சிறுகணும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் விசுவாசிகளா அந்த சபையில இருக்கிறோம். 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம், அது மாதிரி ரொம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாட்கள் ஆகியும் இந்த சபையில எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்னா விசுவாசிகளாவே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா விழுந்து விழுந்து எந்திரிக்கிறோம். ஒரு ஸ்டடியா கர்த்தருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஒரு நிரந்தரமா அவருக்கு முன்பாக பலப்பட்டவர்களாக இருக்கல. ஒரு சில டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா பின்மாற்றம் அடைஞ்சிடும். அதாவது கர்த்தரை விட்டு நம்ம என்ன பண்றோம்? வழி விலகி போயிடும். தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில அநேக டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. இருக்கு, வீழ்ச்சிகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. அப்போ அப்படிப்பட்ட வீழ்ச்சிகளுக்கு காரணம் என்ன? அப்ப நம்ம அப்படிப்பட்ட வீழ்ச்சிகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அது நடக்காம போகுது. அது கர்த்தர் பாத்தீங்கன்னா அதை வாய்க்க பண்ணுவதற்கு நிறைய தடைகள் உண்டாகுது. நம்ம கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல நிறைய தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் நம்ம அப்படிப்பட்ட தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம்? ஏன் அப்படிப்பட்ட பின்மாற்றத்திற்கு நேராக நம்ம போறோம்? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி வரை என்ன பண்ணணும்? முடிவு பரியந்தம் ஓடி ஜெயிக்கிறவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட ஓட கடவோம். அப்ப இயேசு எப்பொழுது வருவாரோ அந்த முடிவு பரியந்தம், அல்லது இயேசுடைய வருகை முந்தியோ அல்லது நம்முடைய மரணம் முந்தியோ அந்த கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் ஓடி ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கவங்க கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சா என்ன ஆகும்? ஜெயிக்க முடியுமா? நிறைய பேர் ஓடிட்டே இருக்காங்க. ஒரு 20-30 பேர் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா ஓடிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு ஓட முடியுமா? அந்த இலக்கை ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ நாம் எல்லா காரியங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயித்து ஜெயம் பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதுக்கு ஒரு சின்ன சத்தியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது ஒரு பேசிக்கான சத்தியம் தான். ரொம்ப 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 டஃப்பானது இல்ல, ரொம்ப பேசிக்கான ஒரு சத்தியம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்தால் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வியே வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓகே. அப்படிப்பட்ட சத்தியம் என்ன அப்படின்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். புரியுதா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அப்ப அவர் பெருகி நான் சிறுகிறேன், நான் குறைந்து போனேனானால் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் எப்போ? நான் அவர் பெருகணும் நான் சிறுக வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உடம்புல குறைஞ்சு போயின்னு அர்த்தமா? நம்ம சாப்பிடாம பட்டினி கிடந்து உடம்புல குறைஞ்சு போயிடணும், இல்ல ஆசீர்வாதத்துல குறைவா மாறணுமா? அப்படி அல்ல. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்போ அவர் பெருகணும் அப்படின்னா யார் பெருகணும்? கர்த்தர் பெருகணும். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? முதல்ல கர்த்தர் எங்க இருக்கிறார்? சத்தமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். வேற எங்க இருக்கிறார்? கர்த்தர் என்ன? கர்த்தர் எங்க இருக்கிறார்? தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்களேன். கொலோசியர் 1:27. கொஞ்சம் ஸ்பீடா டக்கு டக்குன்னு எடுக்கணும். கொலோசியர் 1:27, புதிய ஏற்பாடு 275வது பக்கம். புதிய ஏற்பாடு 275வது பக்கம் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்க இருக்கிறார்?
எனக்குள்ள இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நல்லா உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்களேன், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. இது இந்த பக்கம் இருக்கு, தேடுறாங்க எங்க இருக்கு அப்படின்னு. இது இந்த பக்கம் இருக்கு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நீங்க வந்து விரும்பினாலும் விரும்பாட்டியும், நீங்க இருங்கன்னு சொன்னாலும் இல்ல நீங்க போங்கன்னு சொன்னாலும், அவர் கிறிஸ்துவானவர் எங்கதான் இருக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அப்பவே அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க தான் அவர் வந்து தேட மாட்டேங்கிறீங்க, நீங்க தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பாக தான் தேவன் எங்க வாசம் பண்ணினார்னா கூடாரங்களிலே. அல்லேலூயா. அன்னைக்கு உண்டாக்கப்பட்ட கூடாரங்களிலே அவர் வந்து வாசம் பண்ணினார். அடுத்து பாத்தீங்கன்னா, சாலமோன் உண்டாக்கின தேவாலயத்துக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணினார். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இந்த உலகத்திலே மரித்து 3ஆம் நாள் உயிர் திறந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனதுக்கு அப்புறம் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். நாம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்ப தேவன் எங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்னா, மகிமை நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, ஒரு மனுஷனை 3ஆ பிரிக்கிறோம், ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். அப்போ தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா இது 3 நிலைகள்ல ஏதாவது ஒரு நிலையில தான் நமக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன நிலைமையில நமக்குள்ள இருக்கிறார்? ஆவியா இருக்கிறாரா, ஆத்மாவா இருக்கிறாரா, சரீரமா இருக்கிறாரா? ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுகிறார். அப்போ கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். புரியுதா புரியலைங்களா? நீங்க உட்கார்ந்து பார்த்தா ஒண்ணுமே புரியுற மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் கிறிஸ்துவாக மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார், ஆவியாக நமக்குள்ள இருக்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. ஓகே, இது ஒரு கான்செப்ட். அடுத்து பாத்தீங்கன்னா, நமக்குள்ள எத்தனை கண்கள் இருக்கிறது? எத்தனை கண்ணு இருக்கு நமக்கெல்லாம்? 2 கண்ணு தான் இருக்கா? நமக்கெல்லாம் 4 கண்ணு இருக்கு. நமக்குள்ள எத்தனை கண்ணு இருக்கு? என்னங்க சொல்றீங்க? 2 கண்ணு தானே தெரியுது, இன்னும் 2 கண்ணு எங்க இருக்கு பார்க்கலாம். நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 ராஜாக்கள் 6:17. 2 ராஜாக்கள் 6:17. எலிசா தன்னுடைய வேலைக்காரனோடு ஒரு வீட்டுல குடியிருக்கிறாரு. அப்போ அவரை பிடிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சேனை, ஒரு படைகள் வந்து அங்க வருது. அவங்க பாத்தீங்கன்னா குதிரைகளோடும் ரதங்களோடும் அந்த அவங்களுடைய இருந்த மலையை சுத்தி வளைச்சிட்டாங்க, எலிசா வந்து பிடிச்சிட்டு போகும்படியாக. அப்ப வேலைக்காரன் வெளியில வந்து பாக்குறாரு, பாத்தீங்கன்னா பெரிய ஒரு படம் வந்து நிக்குது நம்மளை வந்து பிடிச்சிட்டு போறதுக்கு. அப்ப இவருக்கு என்னாச்சு? பயம் வந்துருச்சு. ஏன்னா பிடிச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல அவர் வந்து ஓடி போய் தன்னுடைய எஜமானனாகிய எலிசான் இடத்துல சொல்றாரு, ஏதோ ஒரு மிகப்பெரிய படை வந்திருக்கு, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், சாக போறோம் அப்படின்னு போயிட்டு தன்னுடைய எஜமானனுக்கு அறிவிக்கிறார், அதாவது எலிசாவுக்கு சொல்றாரு. அப்ப எலிசா வந்து வெளியில வந்து பார்த்துட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனிடத்துல, தேவனே இந்த என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அப்ப அதுக்கு முன்பாக எலிசா வேலைக்காரனுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சா? தெரிந்தது. ஆனால் அவர் சொன்னது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியின் கண்களை திறக்கும்படியாக. அல்லேலூயா. அப்போ எலிசாவுக்கு அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அப்ப மாம்சமான 2 கண்ணும் இருக்கவருக்கு, ஆனால் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களும் அவருக்கு திறக்கப்பட்டிருந்தது. அவருடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்கும் பொழுது இதோ இந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த படைகளை விட தேவனுடைய தூதர்கள், தேவனுடைய வல்லமையுடைய சேனை இவர்களுக்கு பாதுகாப்பாக இவர்களை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அது வந்து அவர் எலிசா தன்னுடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறாரு, ஆனா அவருடைய வேலைக்காரனுடைய கண்கள் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மாம்சமாக இருக்கக்கூடிய கண்கள் 2, அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் 2 இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய கண்களை நாம் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள நான் சொன்ன முதல்ல, இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார்னா ஆவியாக இருக்கிறார். ஆனால் அதே போல ஒரு ஆள் தத்துவமாக இருக்கிறார்.
தேவன் வந்து 3 நிலைமையில் இருக்கிறார். எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ அந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்க அவர் ஒரு ஆழ் தத்துவமாக இருக்கிறார். இப்ப நமக்கு எப்படி 2 கண்கள் இருக்கிறதோ அதே போல ஆவியானவருக்கும் கண்கள் இருக்கிறது, செவிகள் இருக்கிறது, அவருக்கும் வாய் இருக்கு, கைகள், கால்கள். நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை உடல் உறுப்புகளுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியானவர் ஒரு ஆழ் தத்துவமாக, நமக்கு எப்படி வந்து எல்லா உடல் உறுப்புகள் இருக்கோ அதே போல அவரும் தன்னுடைய உறுப்புகள், உடல் உறுப்புகளோடு இந்த சரீரத்திலே அவர் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இது ஓகே இருக்கிறாரு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து அந்த வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற ஆகாரத்தை நம்ம கொடுக்கணும். அந்த வயசுக்கு தகுந்த ஆகாரத்தை நம்ம கொடுத்தாதான் அது ஒரு நல்ல வளர்ச்சி அடையும். அப்படித்தானே? அதுக்கு ஏற்ற அந்த வயசுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செரிக்குமோ அந்த ஏற்ற உணவை நமக்கு குழந்தை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை சரியா வளர்ச்சி அடையும். அல்லேலூயா. அதே போலதான் நான் வந்து ரட்சிக்கப்பட்டு நான் இருக்கிறேன். ஏற்கனவே நான் ஒருத்தர் இருக்கிறேன் இதுக்குள்ள. அப்ப புதுசா நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வந்துட்டார். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்க வந்துட்டார்? இப்போ எனக்குள்ளே வந்துட்டார். அப்போ இந்த உடம்புக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நானும் இருக்கிறேன். அப்ப நான்கிறது என்னன்னா என்னுடைய மாம்சம். அல்லேலூயா. இப்ப நான் பாலா அப்படின்னா நான் என்னுடைய மாம்சம் இதுக்குள்ள இருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரும் தங்கி இருக்கிறார். அப்ப 2 பேர் என்ன பண்றாங்க? இதுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? இந்த உடம்பு ஒண்ணுதான். இந்த உடம்புக்குள்ள என்னுடைய மாம்சமும் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய அந்த இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாகவும் அவரும் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். அப்ப 2 பேரும் இதுக்குள்ள தங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க 2 பேரும் தங்கி இருக்கிறாங்க. இப்ப இவர்களுக்கு என்ன கொடுக்கணும்னா உணவு கொடுக்கணும். அப்படித்தானே? சாப்பிட்டாதானே அது வந்து வளர்ச்சி அடையும். அப்போ வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற உணவை கொடுக்கும் பொழுது அவங்க வளர்ச்சி அடைவாங்க. இந்த உணவு அப்படின்னா நம்ம வந்து உடனே நம்ம சாப்பாட்டுக்கு போயிடக்கூடாது. காலைல சாப்பிடுறோம், காலைல மதியானம் நைட்டு சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பாட்டை குறித்து நான் சொல்ல வரல. இந்த மாம்சத்துக்குன்னு ஒரு சில உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துட்டே இருக்கோம். அல்லேலூயா. அதே போல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு ஏற்ற உணவு, எப்படி ஒரு குழந்தைக்கு ஏற்ற உணவை கொடுக்கிறோமோ அதே போல எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கும் ஏற்ற உணவை நான் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். அதே போல எனக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய மாம்சத்திற்கு ஏற்ற உணவையும் நான் டெய்லி எடுத்துட்டே இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியும்படியா நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த கண்களை கொண்டு ஒரு நிறைய விஷயங்களை இந்த உலகத்துல பாக்குறோம். அப்படித்தானே? அந்த கண்கள் காலையில இருந்துச்சு நைட்டு வரையும் இந்த கண்கள் நிறைய விஷயத்தை பாக்குது. பர்டிகுலரா பாத்தீங்கன்னா டிவி பாக்குறோம். அதுல வந்து நிறைய சீரியல் ஓடுது, படங்கள் ஓடுது. இதெல்லாம் அந்த கண்களை கொண்டு பாக்குறோம். இந்த மொபைல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இன்னைக்கு எடுத்தோம்னா நல்ல விஷயங்கள் வருது, கெட்ட விஷயங்கள் வருது. எல்லாத்தையும் இந்த கண்ணு பாக்குதா? பாக்குறோமா? பார்க்க கூடாதுல்ல, அதெல்லாம் பார்க்க கூடாது. சோ நமக்கு எல்லா விஷயத்தையும் இந்த கண்ணு என்ன பண்ணுதுன்னா பாக்குது. அப்ப நம்ம ரோட்ல போறோம், எத்தனையோ மனுஷர்களை இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். இதெல்லாம் இந்த கண்களுக்கு ஏற்ற உணவு. இந்த கண்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு? சாப்பாடா போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாயை கொண்டு நிறைய வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசுறோம். ஒரு நாளைக்கு காலைல எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரையும் 5 நிமிஷம் கூட இந்த வாயில் என்ன பண்ணாது? அமைதியாவே இருக்காது. பேசிக்கிட்டே இருக்கும். தொணன்னு பேசிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த வார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த வாய் மூலமாக இந்த மாம்சமான மனுஷனுக்கு அது உணவாக மாறுகிறது. அல்லேலூயா. அதே போல இந்த காது, இந்த செவிகள் மூலியமாக நிறைய விஷயங்களை கேட்கிறோம். சினிமா பாட்டு கேட்கிறோம். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து அரட்டை அடிக்கும் பொழுது அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், பர்டிகுலரா பிள்ளைங்க எல்லாம், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே நம்ம பழகக்கூடிய எல்லாருமே வந்து ஆவிக்குரியவர்களா? எல்லாருமே வந்து நம்ம பழகக்கூடிய எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் மனுஷர்கள் நம்ம கூட இப்ப நம்ம வந்து பழகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் மாத்திரம் நம்மை சுற்றி இல்ல, நம்மை சுற்றி இந்த உலகத்தின் மனுஷர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர்களோடு பேசும்போது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, ஒரு சில பாத்தீங்கன்னா வெட்டியா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. படக்கதை, உலகத்தின் கதை, அவங்க இப்படி இவங்க அப்படி, 3வது மனுஷனை பத்தி கோல் சொல்றது, இது மாதிரியான விஷயங்களையும் இந்த காது மூலியமா என்ன பண்றோம்? கேட்கிறோம். அல்லேலூயா. அதே போல நம்முடைய சிந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிந்தனை ஒரு நாளைக்கு எவ்வளவு விஷயங்களை சிந்திக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரையும் இந்த சிந்தனை, நம்முடைய சிந்தனையில எவ்வளவு விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த சிந்தனை என்பது உண்மையாகவே நல்ல விஷயங்களை சிந்திக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில டைம்ல நம்ம என்ன பண்றோம்? தீயவைகளையும் சிந்திக்கிறோம். அல்லேலூயா.
ஒருத்தவங்க நல்லா பேசுவோம், ஆனா நம்முடைய அந்த சிந்தனை பாத்தீங்க அப்படின்னா மோசமா இருக்கும். அவர்களை பற்றி ஒரு பொறாமை எண்ணம், அவர்களை பற்றி ஒரு எரிச்சலான ஒரு எண்ணம், அவர்களை பற்றி ஒரு கோபமான எண்ணம் நம்முடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா மாம்சத்திற்கு ஏற்ற உணவு. நான் சொன்னேன் இல்லையா, நமக்குள்ள ஒரு மாம்சம் இருக்கு அப்படின்னு. அந்த மாம்சத்திற்கு ஏற்ற உணவைத்தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒரு நாள் முழுவதும் கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம கண்கள் மூலியமாக, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக, நம்ம கேட்கக்கூடிய அந்த செவிகள் மூலியமாக, நம்ம கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள், நம்ம உலகத்தின் காரியங்கள், அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை, இது எல்லாமே எதற்கான உணவு அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்திற்கான உணவு. புரியுதுங்களா? புரியுது. ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, அவருக்கு ஏற்ற உணவையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னா நான் காலையில எழுந்து ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்றேமா? அல்லேலூயா. என்ன சத்தமே இல்லையே, ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறது இல்லையா? ஜெபம் பண்ணணும். காலையில எந்திரிச்சு கண்டிப்பா 1 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. மதியம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும், நைட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபிக்கக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவனுக்கு வேணும். ஜெபிக்காத வீடு என்னவா? கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வேலி இல்லாத வீடு. அப்ப நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்மளை சுற்றி நம்மளை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு சாட்சி ஒருத்தர் சொன்னாரு, ஒரு நைட்டு படுக்கிறாரு. அன்னைக்கு நாள் ரொம்ப வெளியில போயிட்டு வந்தனால ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அவர் ஜெபிக்காம படுத்துட்டாரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டுல அவர் குடியிருக்கிறாரு. அப்ப அவரு ஜெபிக்காம படுத்துட்டாரு. அப்ப படுத்ததுனால பிசாசானவன் என்ன பண்றானா ஒரு செங்கலை உருவுறானா. அந்த செவர் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த செவத்துல இருந்து ஒரு செங்கலை உருவுறான். அல்லேலூயா. அதே மாதிரி அடுத்த நாளும் ஜெபிக்காம படுத்துட்டாரு. அடுத்த நாள் ஒரு செங்கலை உருவிட்டான். இப்படி நம்ம வாழ்க்கையில எத்தனை நாள் நம்ம ஜெபிக்காம இருக்கிறீங்களோ அத்தனை நாளும் பிசாசு உங்க குடும்பத்துல செங்கலை உருவிட்டே இருப்பான். அல்லேலூயா. கூரையில இருக்கக்கூடிய இந்த கூரையில பிச்சுட்டே இருப்பான். அப்ப நமக்கு பாதுகாப்பு வேணும், பலன் வேணும். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய கரம் நம்மளோடு கூடவே இருக்கணும் அப்படின்னா ஜெபிக்க மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க சாப்பிடாம கூட தூங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஜெபிக்காம தூங்கவே கூடாது. காலைல எழுந்த உடனே கண்டிப்பா 1 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். நைட்டு எல்லாருமே குடும்பமா சேர்ந்து 1 மணி நேரம் சேர்ந்து ஜெபிக்கணும். அதுதான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய வேலைகள், தொழில் எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் வரணும்னா அத்தனை பேரும் குடும்பமா சேர்ந்து ஜெபிக்கணும். 2 பாடல் பாடி ஒரு வேத வாக்கியத்தை வாசிச்சு அந்த வசனத்தை தியானிச்சு உங்களுடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, நம்மை சுற்றிடக்கூடிய நம்முடைய இந்த உலகத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கம் கிறிஸ்தவனுக்கு வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படி நம்ம நேற்று ஒரு பாஸ்டர்ட்ட பேசிட்டு போது சொன்னாரு, நான் ஒரு நாள் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, பலவீனம் ஆயிடுச்சு. அப்ப அவர் சொன்னாரு, நான் படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. கொஞ்சம் அவரால் உட்கார முடியல, கொஞ்சம் முதுகு பிடிச்சிச்சு. அதனால என்ன பண்ணாராம், படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணாராம். நான் ஒரு நாள் ஜெபிக்கல அப்படின்னா அன்றைய நாள்ல எனக்குள்ள இந்த ஜீவன் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஜெபிக்கல என்னவா எனக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செத்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நம் உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒரு நாள் கூட ஜெபிக்காம படுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஜெபங்கிறது நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண், ஒரு கோட்டை, அவருடைய கண்மலை. அப்ப அவருடைய பாதுகாப்புக்காரன் நம்மளோடு கூட இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய இந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது, அப்போ நாம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு கரம், அவருடைய பலன் நம்மளோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபிக்கக்கூடிய ஜெபம் எதற்கு உணவு அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு அது உணவு. எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு, ஆனால் அந்த ஆவியானவர் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ ஜெபிக்கக்கூடியது மாத்திரம் இல்ல, இப்ப வாரத்துல ஒரு நாளுக்கு இது மாதிரி தேவ சமூகத்துல நம்ம உட்கார்றோம், நம்ம தேவாலயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியானவருக்கு பலனை தருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்புகிறது. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம், அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக் கொள்கிறோம். அப்ப அந்த அபிஷேகம் என்பது அவருடைய
அவருக்குள்ள நமக்கு அந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு உணவாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கும் தேவையான உணவை நான் எடுத்துட்டே இருக்கேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சமான ஒரு மனுஷன் இருக்கான் இல்லையா, அவனுக்குரிய ஆகாரத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா எடுத்துக்கொண்டே இருக்கிறேன். புரியுதுங்களா? நான் டெய்லி 2 சாப்பாடவே சாப்பிடுறேன். அப்ப 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? வளர்ச்சி அடைந்துட்டே இருப்பாங்க. இந்த வாட்டர் கேன் இருக்கு, இந்த வாட்டர் கேன்ல இப்ப இவ்வளவுதான் தண்ணி இருக்கு. இதுல என்ன பண்றேன்னா, நான் பால் ஊத்திட்டே இருக்கேன். ஃபுல்லா அந்த தண்ணி வெளியில ஊத்திட்டே இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் பால் ஊத்திட்டே இருக்கேன். ஒரு கட்டம் வரும் பொழுது இந்த தண்ணீர் எல்லாம் நீங்கி இந்த பாட்டில் முழுவதும் என்ன இருக்கும்? பால் இருக்கும். அல்லேலூயா. நான் பாலை ஊத்திட்டே இருந்தா அந்த தண்ணி எல்லாம் வெளியில போயிடும். அப்ப பாட்டில் ஃபுல்லா என்னதான் இருக்கும்? பால் தான் இருக்கும். நான் மீண்டும் என்ன பண்ணேன்னா, அதுக்குள்ள நான் தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்த 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 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பால் எல்லாம் வெளியில போயிடும். அந்த பாட்டில் ஃபுல்லா என்னதான் இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். அப்ப அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு எந்த உணவை எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் வளர்ச்சி அடைகிறதும் அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் வளர்ச்சி அடைவதற்கும் எது காரணமாக இருக்கிறது அப்படின்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை பொறுத்துதான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல இன்னும் புரியும்படியா நான் சொல்லணும் அப்படின்னா, நான் ஆவிக்குரிய விதத்துல நான் வளர்ச்சி அடையணும், நான் பலப்படணும்னா அதிகமாக நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். அதிகமாக தேவ சமூகத்துல காத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அப்ப 24 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், 3 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிச்சாலும் மீதம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 21 மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த 21 மணி நேரத்துல நம்ம என்ன பண்றது? 24 hours ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. வேலைக்கு போகணும், வீட்டுல வேலைகள் இருக்கு, பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நிறைய வேலைகள் இருக்கு. அப்ப நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அது பத்தாது. மீதம் இருக்கக்கூடிய நேரத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் காலையில அந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன் இல்லையா, அந்த வசனத்தை அந்த நாள் முழுவதும் தியானிக்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் அந்த வேத வசனம் என்னுடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்கணும். நான் ஒரு பாட்டு பாடியிருப்பேன் காலையில, அந்த அதிகாலையில எழுந்து பாடக்கூடிய அந்த பாடலை அந்த நாள் முழுவதும் என் சிந்தனை என்ன பண்ணிட்டு இருக்கேனும், அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும். அதை குறித்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான தோல்விகளும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. அப்ப 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவருக்கு ஏற்ற உணவை நான் கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா ஜெபிக்கிறது, வசனம் வாசிக்கிறது, இது எல்லாமே ஆவிக்குரிய உணவு. இதை நான் அதிகமாக எடுத்துட்டே இருக்கணும். 24 மணி நேரமும் அந்த உணவை நான் உட்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள் மாம்சமாக நான் எந்த உணவை, நான் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை குறைச்சு 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 அது ஒரு நேரத்துல அதை நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அது 0. அதை சாப்பிடாம இருக்கணும். அல்லேலூயா. சாப்பிடாம இருக்குன்னா உணவு இல்ல. நான் சொல்றது, இந்த உலகத்தின் காரியங்கள், தேவையில்லாம பேசுறது, தீமைகளை பேசுறது, தேவையில்லாத கேட்கறது, தேவையில்லாத சிந்திக்கிறது, தேவையில்லாத காரியங்களை செய்யறது, இது போன்ற காரியங்களை நம்ம வாழ்க்கையில கைவிடுவோமே ஆனால், செய்யாமல் இருப்போமே ஆனால், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் பலப்பட்டு கொண்டே இருப்பார், நம்மை முழுவதும் நிரப்பி இருப்பார். அல்லேலூயா. எப்படி இந்த பாட்டில பால் ஊத்த 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 முழுமையாக அந்த பாட்டில் முழுவதும் பால் நிரம்பி இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் நம்ம செய்ய 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சமான காரியங்கள் நம்மை விட்டு விலகி முழுமையாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக மாறுவோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், அப்படித்தானே? மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அப்ப நான் ஆவிக்குரியவன் என்றால் என்ன அப்படின்னா, முழுமையாக ஆவியானுடைய ஆளுகையின் கீழே நான் இருக்கணும். ஆவியானவர் முழுமையாக என்னை நிரப்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். அப்ப அவர் எனக்குள்ளே பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் பெருகணும். அவர் நல்லா வளர்ச்சி அடையணும், முழுமையாக என்னை ஆட்கொள்ளணும், என்னை ஆளுகை செய்யணும். அவர் பெருகவும் நான் சிறுகும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, அதாவது அவர் நம்ம வாழ்க்கையில பெருகும் பொழுது என்னென்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம்
2-3 வசனங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில அது மீது பிரியம் இருக்கணுமா? என்ன இருக்கணும்? பிரியம் அப்படின்னா என்னது? ரொம்ப நேசிக்கிறது. இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கடன்னு வாசிக்க கூடாது. ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரியே இல்ல புக் வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கணும்? அதை நேசித்து வாசிக்கணுமா? அல்லேலூயா. நேசித்து வாசிக்கணும் என்ன அர்த்தம்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதை ரசிச்சு ருசிச்சு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். நான் முதல்ல அதை தான் சொன்னேன். வேதத்தை படிக்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை நம்ம இருதயத்துல என்னன்னா அந்த இருதயத்தில வைத்து நம்முடைய சிந்தனையில வைத்து அதை குறித்து நாம் தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் அந்த ஒரு வசனத்தை குறித்து நம்ம என்ன வேணா செய்யலாம். நீங்க பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலைகளை கூட நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். இல்ல வீட்டுல வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கலாம். இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம். இல்ல தூங்கிட்டு கூட இருக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறோமா தூங்கலையா? அப்ப தூங்குறோம். அந்த தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கூட நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன பண்ணணும்னா அந்த வேத வாக்கியத்தை குறித்து யோசிச்சுட்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை புரியுது? அல்லேலூயா. நான் தூங்கி கொண்டிருந்தால் கூட அந்த வசனம் என்னோட இருதயத்துல ஓடிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம படுக்கும் பொழுது அந்த வசனத்தை படிச்சுட்டு அதை சிந்திச்சுட்டு நீங்க படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வசனம் நைட்டு முழுவதும் அந்த சிந்தனையில ஓடிட்டே இருக்கும். நீங்க தூங்கினா கூட அந்த வசனம் என்ன பண்ணிட்டு இருக்கும்? உங்க சிந்தனையில ஓடிட்டே இருக்கும். இப்ப நைட்டு ஒரு சில கனவுகள் கண்ட போது காலையில எந்திரிச்சோன்னா அது நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு சில கனவுகள்லாம் ஞாபகம் வரும். எப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த மனுஷன் நம்ம அந்த இடத்துல தூங்காம இருக்கலாம். அப்ப தூங்காம இருக்கும் பொழுது அந்த ஆத்மா தூங்காம இருக்கும் பொழுது நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அல்லது நம்ம பார்க்கக்கூடிய கனவுகள் எல்லாம் நமக்கு அந்த மெமரியில இருந்துட்டே இருக்கும், நம்முடைய சிந்தனையில இருந்துட்டே இருக்கும். அதே போலதான் நம்ம அந்த நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேதத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தை நம்முடைய சிந்தனையில வச்சுட்டு நம்ம தூங்கும் பொழுது அந்த வசனம் இரவு முழுவதும் நம்முடைய சிந்தனையில கிரியை செய்து கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம படுக்கும்போது என்னதான் பண்றோம்? மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்ல 4 ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இதுல இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அதுல 4 ஷார்ட்ஸை பார்த்துட்டு இல்லைன்னா டிவி சீரியல் போட்டுட்டு கடைசி வரையும் படுக்கிற வரையும் ஒரு சில பேர் தூங்கிட்டே படுத்துட்டு அதை டிவி ஓடிட்டே இருக்கு, இவங்க தூங்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறீங்களா? இல்ல. அல்லேலூயா. இங்க இருக்க விசுவாசிகளா ரொம்ப நல்லவங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப நம்மலாம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நான் முதலே சொன்ன மாதிரிதான், நீங்க ஷார்ட்ஸ் பார்த்தாலும் சரி, இல்ல வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்தாலும் சரி, இல்ல சினிமா பார்த்தாலும் சரி, இல்ல கிரிக்கெட் பார்த்தாலும் சரி, இது எல்லாமே எதற்குரிய உணவு? நல்லா சொல்லுங்க. மாம்சத்துக்குரிய உணவு. ஆனா தேவனுக்கு நம்ம ஆவிக்குரிய உணவு என்பது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், நம்முடைய பிரேயர், தேவ பிரசன்னம், தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை இது எல்லாம் தான் நம்மை பலப்படுத்தும், ஆவியில பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நைட்டு படுக்கும் பொழுது அந்த வசனத்தை படிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா அந்த இரவு முழுவதும் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள நல்லா ஓடிட்டே இருக்கும். ஆனா நிம்மதியான தூக்கம் வரும். ஒரு சில பேருக்கெல்லாம் படுத்தா தூக்கம் வர மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா நல்ல வசனத்தை வாசிச்சுட்டு நல்லா படுத்துங்க, கண்டிப்பா அந்த வசனம் உங்க சிந்தனையில ஓடிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் இருக்கும். அல்லேலூயா. ஒரு 5 மணி நேரம் தூங்கினா கூட போதும், ஒரு 6 மணி நேரம் தூங்கினா போதும். உடம்புல எந்த விதமான டயர்ட்னஸ் இருக்காம காலையில எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கலாம். ஆனா நீங்க படுத்து பிறண்டுட்டு உருண்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் சரியா வரலன்னு வச்சுங்க, காலை எந்திரிக்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்டா இருக்கும். அப்போ நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நைட்ல அந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு அதை நல்லா தியானம் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க, நல்ல உறக்கமும் வரும். அதே வேளையில அந்த வசனம் உங்களுடைய சிந்தனையில ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி யாரு தியானம் பண்றாங்களோ, யாரு வேத வாக்கியத்தை தியானம் பண்றாங்களோ அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. ஒரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல இலைகளும் இருக்கும் கனிகளும் இருக்கும், அப்படித்தானே? ஒரு மரம் எப்போ அழகா இருக்கும்? அந்த மரம் ஃபுல்லா என்ன இருக்கணும்? இலை இருக்கும் பொழுதுதான் அந்த மரம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப பசுமையா இருக்கும், அப்படித்தானே?
அப்போ அந்த இலைகள் என்பது அந்த மரத்துக்கு ஒரு மகிமை, அப்படித்தான் அதை பார்க்கறதுக்கு ஒரு அழகு. அதே போலதான் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது அந்த வசனம் அவருடைய தேவ பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது அது நமக்கு மகிமையாக மாறுகிறது. எத்தனை பேர் புரியுது? அது மகிமையாக மாறுகிறது. அவர் மோசே பாத்தீங்கன்னா மேல போயிட்டு அந்த மலையில ஒளிவு மலையில போயிட்டு தேவனை தரிசிச்சுட்டு வர்றாரு. அப்ப கீழே இறங்கி வரும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவருடைய முகம் எப்படி இருக்கான்? ரொம்ப பிரகாசமா இருக்கு, இவங்களால பார்க்க முடியல. சாதாரணமா நம்ம ஒருத்தருக்கு மூஞ்சி பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியும். ஆனால் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய முகம் பிரகாசமாக இருந்திருக்கு. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா தேவ சமூகத்துல அந்த பிரசன்னத்துல இருந்துட்டு வந்த அந்த மோசேயுடைய முகம் பளிச்சுன்னு ரொம்ப பிரகாசமா இருந்திருக்கு. அது அவருக்கு மகிமையாக இருந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப அதே போலதான் யாரெல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை தங்களுடைய பிரியமாக அதை படித்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறார்களோ அந்த வசனம் அவர்களுக்கு மகிமையாக மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார் அப்படின்னா நமக்குள்ள தரக்கூடிய தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் வேணாலும் இருக்கலாம். பெருசா நம்ம பொருளாதாரத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்படாம இருக்கலாம். நம்ம குடும்பத்துல பெருசா பெரிய வீடோ இல்ல பெரிய காரோ இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை பேர் பாருங்க, பணம் நிறைய வச்சிருப்பாங்க, காரு பங்களான்னு வச்சிருப்பாங்க. ஆனா அவர்களால நிம்மதியா இருக்க முடியாது, படுத்தா தூக்கம் வராது, சந்தோஷமா இருக்க முடியாது, ஒரு வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருந்தாலும் சரி, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட குறைவுகளிலும் நம்முடைய இருதயத்துல கர்த்தர் எப்பொழுதும் சமாதானத்தை தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது, ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சி நம்ம முகத்துல தெரியும். ஒரு பார்த்தாலே தெரியுதா? அகத்தின் அழகு முகத்துல தெரியும், அப்படித்தானே? ஒருத்தரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல ஏதாவது துக்கத்தோட இருக்கிறாங்களா இல்ல பிரச்சனைகளோட இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவர்களுடைய முகம் எப்பொழுதுமே பிரகாசமா இருக்கும், அந்த மகிமை அவர்களை மூடிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமை எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா அந்த தேவனுடைய வார்த்தைகளை வசனங்களை படிக்கிறவர்களாகவும் அதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பார்கள், தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஆமென். தன் காலத்தில் தன் கனியை தந்து. இப்ப ஒரு மரம் நடுறோம், ஒரு மாமரம் நடுறேன், அதுல எதுக்கா நடுறோம்? கனி தரணும், அப்படிதானே? அந்த மரம் கனியை கொடுக்கல என்ன பண்ணிடுவோம்? வெட்டி போட்டுருவோம். இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பப்பாளி மரம் வளர்ப்போம், ரொம்ப ஆசாசையா வளர்ப்போம். ஒரு சில மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் மரமா போயிடும், அப்படித்தானே? நல்லா பூ பூக்கும், ஆனா காய் காய்க்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த மரத்தை வெட்டி போட்டுருவோம், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, அப்படித்தானே? அதே போலதான் தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நம்மை வேறு பிரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நம்மை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் ஏற்ற காலத்தில் ஏற்ற கனியை, அதான் வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் ஏற்ற காலத்தில் தன் கனியை தரக்கூடிய, அதுக்குன்னு ஒரு வயசு வரும் இல்லையா? அந்த மரத்துக்கு கனி தரக்க வேண்டிய ஒரு வயசு வரும் பொழுது அந்த மரம் என்ன பண்ணணும்னா அந்த கனி, அதை தர வேண்டிய கனி கண்டிப்பாக தரணும். அல்லேலூயா. அப்ப நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கனி தரக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கனி தர்றோமா? இப்ப கனின்னா என்ன? நம்ம போற காணிக்கையா? தசம பாகமா? அல்ல. நம்ம போற காணிக்கையும் தசம பாகம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தத அவருக்கு ஒரு பகுதியை அவருக்கு திரும்ப கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அது கனி அல்ல. இப்ப நான் டெய்லி வார வாரம் கரெக்டா சர்ச்சுக்கு வந்துருவாங்க, கரெக்டா 10:30 வந்துருவாங்க, கரெக்டா வந்துருவேன், அது கனியா? இல்ல. அப்ப நான் கர்த்தருக்காக ஒரு சில விஷயங்கள் நான் செய்யறேன், அதை கூட்டுறது, துடைக்கிறது, பாய் போடுறது, இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் செய்யறேன், இது கனியா? அல்ல. அல்லேலூயா. அப்ப கனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவரை தேடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அப்படித்தானே? நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும்தான் ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வருவார், அல்லது அவங்க ஊர்ல ஒருத்தர்.
அல்லது அந்த ஒரு ஏரியாவில ஒருத்தர் தான் கர்த்தர் வந்து ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வருவார். ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒருவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போயிருவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர், ஒரு சில பேர் நீங்க உங்களை கூட அப்படிப்பட்டவர்கள ஒரு சில பேர் சாட்சியா இருக்கிறீங்க. ஒருத்தர் ரட்சிப்பு, அவங்க வந்து ஜெபம் பண்ணி அவருடைய குடும்பத்தையே ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வந்துருவாரு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கனி தரக்கூடிய மனுஷர்களாக, விசுவாசிகளாக நம்ம இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலிருந்து நான் வேர் பிரிக்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா, நான் மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக அல்ல. நம்ம எங்க போனோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா? போனதா? கண்டிப்பா போகணும். போமா போக மாட்டோமா? சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கையா சொல்லுங்க. போவோம். கண்டிப்பா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். இப்ப நான் மட்டும் போக கூடாது, நான் மட்டும் போறவனா இருக்க கூடாது. என்னுடைய பிள்ளைகள் என் கூட வரணும், ரட்சிக்கப்படாத கணவன் வரணும், ரட்சிக்கப்படாத மனைவி வரணும், என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வரணும், என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் வரணும், என்னுடைய தெருவில் இருக்கிறவங்க, என்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க, அத்தனை பேரும் எங்க இருக்குன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்னை அழைத்து கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பெருந்திரள் கூட்டத்தை தேவனுக்கென்று நான் ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இயேசுவோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இயேசு ரொம்ப சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அதற்குரிய அத்தனை அடையாளங்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் கூட பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம், கிட்டத்தட்ட 2500 பேர் 3000 பேர் இறந்துட்டாங்க. இன்னுமே தோண்டி எடுத்துட்டே இருக்காங்க, பணங்கள் வந்துட்டே இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா, உலகம் முழுவதும் நிறைய கொள்ளை நோய்கள், இது போல பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள். இப்ப பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாலாம் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பமே அப்படியே கார்ல போனவங்க ஃபேமிலியா இறந்துட்டாங்க. இது போன்ற எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். அல்லேலூயா. மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும், இயேசுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவிற்கும் இயேசு சொன்ன அத்தனை அடையாளங்களும் இந்த உலகத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால், இயேசு இதோ சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப வருவாரு. இப்ப வரும்போது அவர் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்பாரு, கனி எங்க? அல்லேலூயா. கனி எங்கன்னு கேட்பாரு. கனினா என்ன அர்த்தம்? கனினா என்ன அர்த்தம்? ஆத்துமாக்கள். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் எங்க? அப்ப நம்ம போய் வெறுமனே நின்னா நல்லா இருக்குமா? பரலோக ராஜ்யத்துல நம்ம பக்கத்துல இருக்கவங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பக்கத்துல உள்ளவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு 50 ஆத்மா, 100 ஆத்மா, இல்ல ஒரு 200 300 ஆத்மாவோட போய் நிக்கிறாங்க. நம்ம மட்டும் வெறுங்கைய போய் நின்னோம்னா நல்லா இருக்குமா? அல்லேலூயா. ஏன்னா அவருடைய கல்யாண பந்தி நடக்க போகுது, அப்படித்தானே? கல்யாண விருந்து நடக்க போகுது. மிகப்பெரிய ஒரு கல்யாண விருந்துக்கு நம்ம பரலோக ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே கிட்டத்தட்ட 7 வருஷம் என்ன நடக்க போகுது? கல்யாண விருந்து, மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அங்க நடக்க போகுது. அதுல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ஆத்மாக்களோட அங்க இருக்க போறாங்க. அப்ப நான் வந்து வெறுங்கையோட போய் நிக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஆனால் எனக்குள்ள கனி இல்ல. நான் ஏற்ற காலத்தில் நான் கனி கொடுக்கறதுக்கு ரொம்ப வருஷம் தேவையில்லை. எத்தனை வருஷம் தேவை? ஒருத்தருக்கு கனி கொடுக்கணும்னா எத்தனை வருஷம் தேவை? உடனே கொடுக்க முடியும், அப்படித்தானே? நான் வந்து ஒரு சத்தியத்தை கேட்டுட்டேன், நான் ஒரு சத்தியத்தை வந்து அறிஞ்சிட்டேன் அப்படின்னா, அந்த சத்தியத்தை மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு உடனே போதும். அடுத்த நிமிஷமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நான் அறிந்து கொண்ட அந்த சத்தியம், என்னை ரட்சித்த அந்த சத்தியம், என் பக்கத்துல ஒருத்தர் என்னை போலவே வந்து ஒருத்தர் சுகவீனமா இருக்கிறார். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னை வந்து கர்த்தர் வந்து மந்திர கட்டிலிருந்து கட்டவிழ்த்து என்னை விடுதலை செஞ்சார். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. அப்ப என்னை போல இந்த உலகத்துல எத்தனை பேர் அந்த அப்படிப்பட்ட மாந்திரிக செய்வினை கட்டுகளால கட்டப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் பிசாசுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க? எத்தனை பேர் தீராத வியாதி மரண படுக்கையில இருக்கிறாங்க? எத்தனை பேரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், மது அல்லது போதை பழக்க வழக்கங்கள், இது போன்ற ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆத்மாக்குள்ள ஒரு என்ன இருக்குன்னா, ஒரு பாரம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த பாரம் என்னை அழுத்தணும். ஐயோ, இந்த ஆத்மா என்ன பண்ணுது? இந்த ஆத்மா வீணாய் போகிடுது, இந்த ஆத்மா வந்து பரலோக ராஜ்யத்துக்கு வராம போயிருமே அப்படிங்கிற அந்த பாரம் எனக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலதான் நான் இங்க ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில நான் சேர்க்கப்பட்டிருக்கேன், அப்படித்தானே? யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த சபைக்கு போங்க, உங்களுக்கு சரியாகும், குணமாகும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அப்படின்னு நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னது நிமித்தமாக தான் நம்ம அத்தனை பேர் இந்த சபையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி அப்பேற்பட்ட ஒரு சுவிசேஷம், எனக்கு ஒரு சத்தியம் தெரியும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளையும் குணமாக்குவார்.
பிசாசுகளை துரத்துவார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாந்தர்கள் செய்வனை கட்டுகளை அவர் கட்டல் வைத்து விடுதலை செய்வார். அப்ப நான் தெரிஞ்சும் இந்த உலகத்தை நான் சொல்லாம இருக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அல்லேலூயா. அப்ப என்னை சுற்றி இருக்கக்கூடிய அநேகர்களை பாருங்க, எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் அவங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம், ஏன் அவர்கள் எல்லாம் இப்படி இந்த வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. நம்ம சுற்றி எத்தனையோ பேர் வியாதியோட இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களை பார்த்தும் கண்டும் காணாம நம்ம போனோம் அப்படின்னா அது மிகப்பெரிய நமக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானும் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யான் இருக்காரு, அவரு மரித்து எங்க போறாருன்னா பரலோகத்துக்கு போறாரு, அவரு கீழ்பாதளத்துக்கு போறாரு. அப்போ லாசரும் மரித்து அவர் எங்க போறாரு அப்படின்னா ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாசர் அப்படிங்கிறவன் எங்க இருந்தான் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவனுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்தவன். இவன் பாத்தீங்கன்னா எந்த விதமான அவனுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, அவன் உடம்பெல்லாம் வியாதி. ஆனா அவன் எங்க படுத்திருக்கான் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யனோட வீட்டுக்கு முன்னாடி படுக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் டெய்லி அந்த வீட்டு முன்னாடி அவர் அந்த வெளியே தான் போறாரு வர்றாரு. இவன் முன்னாடி படுத்திருக்கத அவர் கண்டுக்கிறதே இல்லை. அவ அட்லீஸ்ட் சாப்பிட்டேப்பா, இந்த ஒரு கொஞ்சம் சாப்பாடு எங்க வீட்டுல மிச்சமான சாப்பாடு கூட அவன் என்ன பண்ணல, கொடுக்கல. அவர் வியாதியோட இருக்கிறான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இல்லது ஒரு பணம் கொடுக்கல, எந்த விதமான உதவியும் செய்யல. ரெண்டு பேருமே மரிக்கிறாங்க. அந்த மரித்த லாசர் எங்க போறாரு, ஆபிரகாம் மடியில போறாரு. ஆனால் அந்த ஐஸ்வர்யன் எங்க போறா அப்படின்னா அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு போறாரு. அல்லேலூயா. இப்ப தாழ்ந்த பாதாளத்துல அவர் வாதிக்கப்படுறாரு, தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாரு. அப்ப லாசரை கூப்பிடுறாரு, உன் கையில இருந்து நுனி விரல்ல நினைச்சு ஒரு சொட்டு தண்ணினாலே நாவல கூட அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல என்னது அக்கினி, சுற்றி அக்கினி, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது, நான் வறண்டு போச்சு. இவரால தாகத்தோடு இருக்கிறாரு. தனக்கு முன்னாடி லாசர் எங்க இருக்கிறாரு, ஆபிரகாம் மடியில இருக்கிறாரு. அவர் சந்தோஷமா இருக்கிறார், சமாதானத்தோடு இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஏன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை நாம விசாரிக்க மறந்து விடுகிறோம். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நம்மை சுற்றி கஷ்டப்படக்கூடிய ஜனங்களே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு சத்தியம் தெரியும், எனக்கு தெரிஞ்சும் என்னால உதவி செய்ய முடிஞ்சும் அவர்களுக்கு நான் ஒரு உதவி செய்யல, அவருடைய ஆத்ம ரட்சிப்புக்காக நான் நான் அவங்களுக்கு ஒரு உதவல அப்படின்னா நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பினாலேயோ நான் பெற்றுக்கொண்ட இயேசுனாலேயோ பிரயோஜனம் இருக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஒரு கூட்டம் இந்த பக்கம் நிக்குது, ஒரு கூட்டம் இந்த பக்கம் நிக்குது. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் பட்னியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இதெல்லாம் நாங்க எங்க ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவி யாருக்கு செய்யறது அர்த்தமா? கர்த்தருக்கே செய்ததாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நாம் உதவி செய்யணும், ஒரு பக்கம் உதவி செய்யணும். அதை விட பெரிய உதவி என்னன்னா அவனுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தி இந்த சபையில கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. அதெல்லாம் பாஸ்டரோட வேலைங்க, பாஸ்டர் அம்மாவும் அதெல்லாம் பாத்துக்குவாங்க, எங்களோட வேலை இல்லை அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. யாரோட வேலை? நம்முடைய வேலை. எங்களுடைய சபையில பாத்தீங்கன்னா காலையில ஆராதனை நடக்கும், சாயந்தரம் 7 to 8 மணி வரையும் உங்களை போன்ற விசுவாசிகள் வீட்டுல 25 இடத்துல வீட்டுல பிரேயர் நாங்க நடத்துறோம். பாஸ்டர் எல்லாம் வரமாட்டாங்க, விசுவாசிகள் நாங்களா சேர்ந்து என்ன பண்றோம்னா 25 இடத்துல பிரேயர் நடத்துறோம். அந்த பிரேயருக்கு யார் வருவாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கர்த்தரை அறியாத ஜனங்கள். அப்ப அவங்க எப்படி வர்றாங்க பாருங்க, வியாதியோட வருவாங்க, கட்டுனால கட்டப்பட்டவர்கள் வருவாங்க, அவருடைய வாழ்க்கையில மிகுந்த போராட்டம். ஒரு சில பேர் வரும்போது ரொம்ப அழுதுட்டே வருவாங்க. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த இடத்துல விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உங்க வீட்டுல நடக்கணும். உங்க விசுவாசிகள், உங்க பக்கத்துல இருக்க ஒரு விசுவாசிகள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். உங்க சுற்றி இருக்க ஜனங்களுடைய விடுதலைக்காக அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, இந்த ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்புல இருக்கிறாங்களே, வேதனையில இருக்கிறாங்களே, இவர்களாம் ரட்சிக்கப்படணும், அவர்களாம் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்படணும் அப்படின்னு நம்மளாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வருஷம் பூரா நமக்காக நமக்கு எப்ப பார்த்தாலும் அதை கூட இதை கூட எப்படின்னு போய் கேட்டுட்டே இருக்க கூடாது. நம்முடைய ஜெபத்துல
மற்றவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, பாரப்பட்டு ஜெபிக்கிறதாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட நாம் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இடத்துல அற்புதத்தை செய்கிறார். அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். ஒரு விதையை நம்ம போடுறோம், அவ்வளவுதான். அவங்க உடனே ரசிக்கப்படலாம், இல்ல ஒரு மாசம் கழிச்சு ரசிக்கப்படலாம், ஒரு வாரம் கழிச்சு ரசிக்கப்படலாம், எப்ப வேணாம், இல்ல ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட ரசிக்கப்படலாம். ஆனா போடப்படக்கூடிய விதை அவருடைய இருதயத்துல கண்டிப்பாக அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணில இருந்து நைட்டு 12 மணி வரையும் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அநேக ஜனங்களுக்காக. அப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது மாதிரி அநேக ஜனங்கள் தேசத்திற்காக, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய விடுதலைக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக அதிகமாக நம்மை பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப உங்க வீடுகளை நீங்க திறந்து கொடுங்க. உங்க வீட்டுல அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்க நடத்தும் பொழுது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 2 பேர், உங்க குடும்பத்துல 2 பேர் போதும். சுற்றி ஆளு இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல. உங்க குடும்பத்துல 4 பேர் இருக்கிறீங்களா, 2 பேர் இருக்கிறீங்களா, நீங்க கூடி உட்கார்ந்து உங்க தெருவில் உள்ளவங்களுக்காக, உங்க ஏரியாவில் உள்ளவங்களுக்காக, உங்க ஊர்ல உள்ளவங்களுக்காக நீங்க பாரப்பட்டு முழங்கால் படியிட்டு நீங்க கண்ணீர் சிந்தி ஜபிச்சு பாருங்க. கர்த்தர் அந்த ஊரை உங்களுக்கு சொந்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்கள் முழங்கால்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க குடும்பத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நாங்க ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்க மத்தவங்களுக்காக ஜெபிக்க உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் மாறும். உங்களுடைய தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப வேதம் அழகாக சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் ஏற்ற கனியை தரக்கூடியவர்கள். ஆமென். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ராசி, நீங்க இவரை வச்சு அந்த கண்ணு வைக்க சொன்னீங்கன்னா ராசிங்க, இவர் கண்ணு வச்சா அந்த மரம் அழகா வளரும், சூப்பரா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்கனால இல்ல, உங்களுக்குள்ளே கர்த்தரால் அது முடியும். அல்லேலூயா. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். நீங்க எந்த மரத்தை வச்சாலும் அழகா வளரும். நீங்க வீட்டுல எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் அது சூப்பரா நடக்கும். அல்லேலூயா. எந்த தொழில் செஞ்சாலும் அது கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தைகளை படித்து அதை இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் தன்னுடைய காலத்தில் ஏற்ற காலத்தில் கனிதரக்கூடியவனாக மாறுவார். அவர் இலையுதிராக இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி ஒரு பார்ப்பதற்கு அழகாக ஒரு மகிமை நிறைந்த ஒரு மரமாக இருக்கிறதோ, அதே போல நாமும் கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மகிமை நிறைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நான் படிக்கும் பொழுது, அதை இரவும் பகலும் நான் தியானிக்கும் பொழுது, இந்த வேத வசனம் எதற்கு உணவாக மாறுது அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவியானவருக்கு அது உணவாக மாறுகிறது. ஆமென். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவியானவருக்கு உணவாக மாறுகிறது. அப்ப அந்த ஆவியானவருக்கு அது உணவாக மாற 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 அந்த ஆவியானவர் பெருகவும் எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சமும் சிறுகவும் ஆயிடும். இல்ல, புரியுதுங்களா? அப்ப நான் வார்த்தைகளை வசனங்களை படிக்கும் பொழுது, அதை இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுது, அந்த வசனத்தின் மூலமாக அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். யாரு? இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு இடத்துல வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இருள் நீங்கி போயிடும். அப்படித்தானே? ஒரு இடத்துல ஒரு ரூம் இருட்டா இருக்கு, அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட்டை போட்டா என்ன ஆகும்? அந்த இருள் எல்லாம் விலகி போயிடும். அதே போலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் அவர் பெருகும் பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது சிறுகும், அது போயிடும், நம்ம விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே வராது. அல்லேலூயா. நீங்க நல்ல ஆவியில பலன் அடைஞ்சு இருக்கும் பொழுது நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். இப்ப நீங்க பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்ப நம்ம வீழ்ச்சி அடைவோம்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சோதனையை பிசாசு கொண்டு வந்து போட்டு அப்படியே போயிடுவோம். அப்படியே லைட்டா போட்டுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவோம். நம்ம நல்லா இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது நம்முடைய வீட்டுல ஒரு வேலை ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இருக்கான்னு வச்சுங்க, இல்ல ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டைக்கு வந்துருவாங்க. இல்ல கம்பெனில நல்லா வேலை பார்த்துட்டு இருப்போம், நமக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர்ஸ் நமக்கு எதிராக கிளம்புவாங்க, நமக்கு விரோதமாக நம்மளை தேவையில்லாம திட்டுவாங்க. இப்போ ஒரு கணவன் மனைக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்களேன், இப்ப கணவன் பயங்கரமா திட்டுறாரு, நம்ம திரும்ப என்ன பண்றோம்? அடிக்கிறோம். அப்படித்தானே? திரும்ப என்ன பண்றோம்? எதுவுமே பண்றது இல்லையா? அல்லேலூயா.
கணவன் திட்டினா நம்ம திரும்ப என்ன பண்ணிடுறோம்? திட்டிடுறோம். அப்படித்தானே? எத்தனை பேர் அமைதியா பொறுமையா இருக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்ல. அல்லேலூயா. அப்ப வீட்டுல சண்டை நடக்குது, ஒரு 2 பேருக்கு, கணவன் மனைவி யாரோ ஒருத்தங்க 2 பேருக்கு சண்டை நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சண்டை போடும்போது அவர்களை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம். அவங்க அடிச்சா நம்ம திரும்ப அடிக்கிறோம். இப்ப வீட்டுல சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சண்டை நடக்குது. அப்போ ஒரு பிள்ளை அடிச்சுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? திரும்ப அடிக்குது. அப்ப அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு அமைதி கிடையாது. அந்த பிள்ளைகள் அதை பொறுத்து கொள்றது இல்ல. ஏசு சொல்ற, ஒரு கணத்துல அரைஞ்சா மறுகணத்தை காட்டு. அப்ப ஒரு கண்ணத்தில் அறையும் பொழுது நம்முடைய இருதயம் மறு கண்ணத்தை காண்பிப்பதற்கு தயாராக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி தயாராக இருக்குது என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர் பலப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் வெளிப்படுது, அவர் திட்டும் போது நான் திரும்ப திட்டுறேன் அப்படின்னா எனக்குள்ள நான் ஆவியில பலப்படல, எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்துலதான் நான் அதிகமா பலப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப எது டாமினேட் பண்ணுது? நம்ம ஆவியில அதிகமாக நான் பலன் அடைஞ்சிருந்தேன் அப்படின்னா என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல அமைதியா நம்ம இருப்போம். இயேசுக்கு பாத்தீங்கன்னா, இயேசு சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள் வருது. அப்ப பிரச்சனை வரும்போதெல்லாம் அழகா அவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவார். யாருமே எதிர்த்து எங்கேயுமே அவர் கோவப்பட, ஒரே 2 இடத்துலதான் கோவப்படுவார். ஒண்ணு அந்த ஆலயத்துல அந்த புறாக்கள் எல்லாம் கொண்டாந்து வித்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலதான் இயேசு கோவப்பட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாரு? அடிச்சு துரத்துவாரு. இதனுடைய தேவனுடைய ஆலயத்தை கல்லல் குகையை ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுவார். மத்த எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனை வருதா, பிரச்சனை வந்தோன்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இடத்தை விட்டு விலகிதான் போவார். அல்லேலூயா. அப்போ அவர் ஏன் அப்படின்னா அவர் ஆவிக்குரிய மனிதன், அவர் ஆவிக்குரியவர். அவர் அந்த ஆவியில பலன் அடைஞ்சிருக்காரு. அவருக்குள்ள அந்த மாம்சம் வெளிப்படாது. அப்ப எங்க பிசாசு நம்ம வீழ்த்துறோம் அப்படின்னா இது போன்ற இடங்கள்ல தான் உங்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். ஒரு குறித்து பார்க்கும்போது ஒரு எரிச்சல் உண்டாகும். அப்ப இந்த எரிச்சல் வருதுன்னா காரணம் என்ன அப்படின்னா நான் இன்னும் ஆவியில பலன் அடையவில்லை. அல்லேலூயா. அப்போ எப்பெல்லாம் நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நீங்க அதிகமாக செய்யறீங்களோ, தேவனுடைய வார்த்தைய வசனங்களை படிச்சு தியானிச்சு ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம அதிகமாக அந்த ஆவிக்குரிய உணவை நீங்க எடுத்துக்கொள்ள நீங்க ஆவியில பலன் அடைவீங்க. சோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சம் வெளிப்படாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா சூழ்நிலையும், அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு அந்த டைம்ல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏசு இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? ஏசு இருந்தா எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வர்றாங்க, அவளை கையும் களமா பிடிச்சு கொண்டு விட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவள் விபச்சாரியை தர்றா, ஆனால் இயேசுவுக்கு மட்டும் ஒரு ஆத்மாவை தெரிகிறார். அல்லேலூயா. அவருடைய பாவத்தை மன்னித்து இனிமே பாவம் செய்யாத போ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் பார்ப்பது ஆவிக்குரிய கண்ணுல பாக்குறாரு. அல்லேலூயா. அவருடைய ஆவிக்குரிய கண்ணுல அந்த பொண்ணு எப்படி தெரிகிறான்னா ஒரு ஆத்மாவாக தெரிகிறாள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அவள் விபச்சாரியாக தெரிகிறாள். ஏன் அப்படின்னா அத்தனை பேர் தன்னுடைய மாம்சத்தின் கண்ணால பாக்குறான், ஆனால் இயேசு மட்டும் தன்னுடைய ஆவிக்குரிய கண்ணால பாக்குறாரு. அல்லேலூயா. அப்ப எல்லா சூழ்நிலையும் நான் என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே நான் பார்க்க வேண்டும் என்றால் நான் ஆவியிலே பலன் அடைந்தவனாக நான் இருக்க வேண்டும். இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடியவனாக நான் இருக்கணும். நல்ல ஜெபத்தில் இருக்கிறவனாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக. அப்ப நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டவனாக இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக நான் நடந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மை கொண்டு நான் முதல்ல சொன்னேன், நான் கனி தர வேண்டியவனாக இருக்கணும். அப்படித்தானே? கனி கொடுக்கணும் அப்படின்னா இயேசு இந்த உலகத்துல அவர் ஒரு 3 வருஷம் அற்புதத்தை செய்தார். 3 வருஷம் இந்த உலகத்துல அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அப்படித்தானே? அவர் அற்புதத்தை செஞ்சனாலதான் ஜனங்கள் எல்லாம் அவரை பின்னாடி தொடர்ந்து ஓடிட்டே வர்றாங்க, பின்னாடி அவரை தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வியாதிஸ்தெல்லாம் வர்றாங்க, நிறைய குஷ்டரோகிகள் வர்றாங்க. எதுக்காக அப்படின்னா விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா. அப்ப விடுதலை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்தொடர்ந்து வர்றாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. அப்போ அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை விடுவிக்கக்கூடிய அதிகாரத்தையும் பலத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கொடுத்திருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போறாங்க.
அங்க தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பிச்சை கேட்கும்படியாக அந்த ஆலயத்துல முன்வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க. வர போறவங்க எல்லாத்தையும் அவர் பிச்சை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பேதுருவும் யோவான்ட்டையும் அவர் கை நீட்டுறாரு, பிச்சை கேட்கிறாரு. அந்த காலத்துல பிச்சை போடுறதெல்லாம் வெள்ளியையும் பொன்னையும் தான் பிச்சையை போடுவாங்களாம். அப்போ அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அவனுடைய அந்த சப்பானி அவனுடைய கால்கள் எல்லாம் பலனடைந்து அவர் துள்ளி குதித்து ஆலயத்துக்குள்ளே போனான். ஆமென். அல்லேலூயா. ஒரு பேதுருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு பலன் வந்துச்சு? பேதுரு யாரு? அவனுடைய தொழில் என்ன? இயேசு அறிவுக்கு முன்பாக அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? மீன் பிடிக்கிற வேலை பார்த்திருந்தாரு. அவர் மீன் பிடிக்கிறவருக்கு எப்படிங்க ஒரு சப்பானியை குணமாக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது? அவர் பாத்தீங்கன்னா இயேசுவை மறுதளித்தவன், அப்படிதானே? இயேசுவை அவரை மறுதளிச்சான். ஐயோ அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இயேசுவை சபிச்சவன். அப்ப இயேசுவை சபிக்கிறதுங்கிறது ஒரு பாவம். அப்ப பாவம் செஞ்சவனுக்கு எப்படி ஒரு சப்பானியை தூக்கி நிப்பாட்டக்கூடிய, அவருடைய சப்பானியை குணமாக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? இயேசு மறிச்சுட்டாரு, கொண்டு போய் கல்லறையில அடக்கம் பண்ணியாச்சு. இவன் என்ன பண்ணா தெரியுங்களா? பழையபடி தன்னுடைய வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டான். இல்லையா? தனக்கு 3 வருஷம் இயேசுவருக்கு போதித்த போதனை எல்லாத்தையும் மறந்துட்டான். அத்தனையும் மறந்துட்டு பின்மாற்றம் அடைஞ்சு பழையபடி மீன் பிடிக்கிற தொழில் போயிட்டான். அப்போ ஒரு பின்மாற்றம் அடைந்த மனுஷனுக்கு ஒரு சப்பானியை குணமாக்கக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கா ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தரின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஆவன. நாமெல்லாம் யாரு? விசுவாசிகள், அப்படித்தானே? அல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க நீங்களா? கர்த்தரை விசுவாசிக்கிறோம். நம்மெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அதனாலதான் நமக்கெல்லாம் விசுவாசி அப்படின்னு பேரு. அப்போ நமக்கு, அதாவது இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய நமக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால நீங்க வியாதியஸ்தர் மேல கை வச்சீங்கன்னா வியாதி குணமாகும். எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட அபிஷேகம் இருக்கு? அல்லேலூயா. நீங்க இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சர்ப்பத்தை கையில் எடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாந்திரிக செய்வனை கட்டுகளை நீங்க கட்டவிழ்ப்பீங்க. அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு எழுப்புவீங்க. அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான எது ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? விசுவாசம் தான் வேணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மொபைல் வாங்கும் போது அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணி வருதா? எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ண உடனே நம்ம பயன்படுத்துற மாதிரி வருதா? அதே மாதிரிதான் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இப்படிப்பட்ட அதிகாரத்தோட தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்ல. பிசாசு பிடிச்சன்னு பார்த்தா பயந்து ஓடுறோம். ஒரு நோய் நொடி ஒரு வியாதிஸ்தனுக்கு போய் நம்ம கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் இல்ல. நம்ம ஜெபிச்சா கர்த்தர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ, அவனுக்கு வியாதி சுகமாகுமோ ஆகாதோ அப்படின்னு நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. ஒரு கட்டப்பட்ட ஜனத்தை ஒரு மனுஷனை பார்த்து நமக்கு இயேசு நாமத்தினாலே உன் கட்டுகளை அவிழ்க்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு அதிகாரமா ஜெயிப்பதற்கு நமக்கு பலன் இல்ல. ஏன் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசம் இல்ல. அல்லேலூயா. அப்போ நான் விசுவாசி, கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அத்தனை பேருக்குள்ளும் அப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சர்ப்பங்களை எடுப்பதற்கும் பிசாசுகளை துரத்துவதற்கும் நோய் நொடிகளை சுத்தமாக்குவதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பேதுருக்கு ஒரு கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னா, அவன் பேதுரை பத்தி முதல்ல படிச்சோம். ஒரு பேதுரு கொடுக்கப்பட்ட ஒரு மீன் பிடிக்கிறவன், அவன் இயேசுவை மறுதளித்தவன், பின்மாற்றம் அடைந்தவனுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் உங்களுக்கும் எனக்கு அந்த அபிஷேகம் கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த விசுவாசம் மாத்திரம் வேணும். நான் ஜெபிச்சா கண்டிப்பா இயேசு என்ன பண்ணுவாரு? என் ஜெபத்தை கேட்பார், வியாதி குணமாகும் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருந்தா போதும், நம்முடைய ஜெபங்கள் அத்தனைக்கும் கர்த்தர் செவி கொடுப்பார். அல்லேலூயா. தைரியமா போங்க.
பக்கத்துல யாராவது அந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்காங்களா? வா நான் ஜெபம் பண்றேன், வா தள்ள கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே ஒரு குணமாக்கும்படியாக நான் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு கட்டளை கொடுங்க. அதோட நின்றக்கூடாது. என்ன பண்ணணும்? வீட்டுல போய் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்துல அந்த மனுஷனை இந்த பேரை சொல்லி ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா நீங்கள் அங்க கொடுத்த கட்டளையை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தாராளமா ஒரு பிசாசு பிடிச்சோன்னு போய் கை வைங்க. என்ன பண்ணும்? துரத்தினுமா? நம்ம மேல வந்துருமா? அனைவருக்கு பயம். அந்த பிசாசு ஒருவேளை நான் எனக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அல்லேலூயா. பயம் இருக்கா? இருக்காது? எத்தனை பேர் பயம் இருக்கு பிசாசை பார்த்து? யாருக்குமே பயம் இல்லையா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிசாசை விட நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். நீங்க தைரியமா கொண்டு கை வைங்க, பிசாசு ஓடும், கண்டிப்பா ஓடும். அல்லேலூயா. கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை விட்டு விலகி ஓடும். ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். விசுவாசத்தோட நம்பிக்கையோட நான் ஜெபிச்சா அந்த பிசாசு ஓடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு முதல் ஒரே வருஷம் ஜெபிக்க கூட தெரியாது. கரெக்டா லாக்டவுன் போட்டாங்க, 2020 லாக்டவுன். எனக்கு பழையபடி பாத்தீங்கன்னா மந்திர கட்டவிழ்த்தாச்சு, சபையில போய் கட்டவிழ்த்தாச்சு. ஆனா திரும்ப அவங்க செஞ்சுட்டாங்க. நான் ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் தான், ஆனா திரும்ப அவங்க செஞ்ச ஒரு சில மந்திரங்கள் எனக்குள்ள வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த 2020 லாக்டவுன் போட்ட உடனே நாம எந்த சபைக்குமே போய் ஜெபிக்க முடியல. அப்ப அந்த காலகட்டத்துல நானும் என்னை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தின ஒரு குடும்பம் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அநேக அற்புதங்களை செஞ்சான். எனக்கு எதிராக நான் திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். திருப்பூர்லயே நான் தங்கிட்டேன், நான் ஊருக்கே போகல. என்னை திருப்பூர்ல இருந்து எங்க ஊருக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக கொல்லிமலையில இருந்து ஒரு அகோரியை கூட்டிட்டு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வம் கோயில், காளி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல வச்சு அந்த அகோரியை வச்சு பெரிய பூஜை நடத்துனாங்க. என்னை எப்படியாவது இங்க இருந்து இழுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நாங்க ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த அகோரி துரத்தினாரு. அல்லேலூயா. அந்த அகோரிக்கு தலைதறிக்கி ஓடிட்டான். ஐயோ, இவங்களுக்கு எதிராக என்னால பூஜை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும், நேரம் இல்லைன்னா. சோ அது போல ஒரு வருஷம் நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் தானே சொல்லுனேன். ஜெபிக்க கூட தெரியாது. இது மாதிரி கூட்டங்களுக்கு எல்லாம் போவேன், எனக்கு ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, அவங்களாதான் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. சோ ஜெபிக்க கூட தெரியாது. ஆனால் கர்த்தர், நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை ஜெபம் பண்ணோம். ஆனால் கர்த்தர் எங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த ஜெபங்களை கேட்டு மிகப்பெரிய அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. சோ உங்கள் வாழ்க்கையிலும் அப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களை கொண்டு செய்வார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கொண்டு அப்படிப்பட்ட மிகப்பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்த உலகத்திலே கர்த்தர் செய்வதற்கு போதுமானவரா இருக்கிறார். அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஆவியிலே பலனடைய வேண்டும். அந்த பிசாசு கேட்டக்கூடாது, நான் பேதுருவையும் தெரியும் யோவானையும் தெரியும், நீ யாரு அப்படின்னு கேட்டக்கூடாது. அல்லேலூயா. நம்ம திரும்ப கேட்டுச்சா நமக்கு என்ன ஆயிடும்? சிங்கமா போயிடும். அப்போ நீங்க முதல்ல என்ன பண்ணா, ஆவியிலே பலன் அடைந்தவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம போய் கை வச்சா பிசாசு ஓடணும் அப்படின்னா முதல்ல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஆவியிலே பலன் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஆவியிலே பலன் அடையினா நான் முதல்ல சொன்னது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், அதை இரவும் பகலும் தியானிக்கணும், அதிகமாக நல்லா ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும் பொழுது முதல்ல நீங்க பலனடைகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுகிறார். நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உங்களை மகிமையாக கர்த்தர் மாற்றுகிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை இந்த உலகத்திலே செய்கிறார். உங்களை ஒரு கனி தரக்கூடிய மரமாக மாற்றுகிறார். நீங்க ஒருத்தருக்கு ஜெபித்து உங்களை விடுதலை ஆக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களை கனி தரக்கூடிய மரமாக மாற்றுகிறார். அதுக்கு என்ன பண்ணா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்துல நீங்க மத்தவங்களை பார்க்க கூடாது. இந்த பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க பக்கத்துல இருக்க பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சினிமா பாட்டு கேட்கறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குறது, இதுல யூடியூப்ல உட்காந்து ஸ்டேட்டஸ் பாக்குறது, அதுல போய் ஷார்ட்ஸ் பாக்குறது. அவங்க எல்லாம் அப்படி ஜாலியா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும்.
இப்ப மற்றவர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. சேர்ந்து நமக்கு வேலை ஸ்தலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் நல்லா சேர்ந்து அரட்டை அடிக்கிறாங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. உலகத்துல இருக்கிற மனுஷன்லாம் நல்லா ரொம்ப ஜாலியா இருக்கிறானே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். ஆனால் நாம் அதற்காக அழைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு இந்த உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் மீண்டும் இந்த உலகத்தின் வேலைகள், உலகத்தின் காரியங்களை நான் செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய மாம்சம் தான் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி அடையும், பலப்படுமே தவிர எனக்குள்ள வந்த ஆவியானவர், எனக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் வளர்ச்சி அடையவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப நான் ரெண்டு விஷயம் செய்யணும். ஒண்ணு, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவானவர் ஆவியானவரை நான் பலப்படுத்தணும். ரெண்டாவது, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்சமான காரியங்களை நான் என்னை விட்டு விலக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு நான் என்னை தனிமைப்படுத்தி நான் கர்த்தரோடு நான் அதிகமாக என்னுடைய நேரத்தை நான் செலவிடணும், அதிகமாக ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்காக நான் திறப்புல நிற்கணும், முழங்கால நிற்கணும். அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை படிச்சு தியானிக்கும் பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையினால நாம் பெருகுவோம். அந்த வார்த்தையின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அவர், அதாவது இயேசு கிறிஸ்து பெருகுவார், நாம் குறைந்து நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். அல்லேலூயா. எழுந்து நிக்கலாமா? தேவ சமூகத்தில் எழுந்து நிக்கலாம்.